வணக்கம் நண்பர்களே, நான் SM மீடியா சேனலுக்காக டெய்ஸி. இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஆன்லைன் ரம்மியில் எதிர்ப்புறம் விளையாடுவது யார் என்பதை பற்றிய சில தகவல்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா SM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் சூதாட்ட கேம்களில் அந்த பக்கம் விளையாடுவது மனிதனில்லை, இயந்திரங்கள். சூது என்ற சொல் எவ்வளவு வசீகரமானதோ அதே அளவுக்கு வஞ்சகமானது. விளையாட்டு சுவாரஸ்யம் என தொடங்கி நெருப்பு போல மெல்ல படர்ந்து பலரது வாழ்வை காவு வாங்குகிறது. சூதால் வாழ்க்கை இழந்தவர்களின் கதை அதிகம். முன்பு பொதுமக்களின் பார்வைக்கு ஒதுங்கி மறைமுகமாக பலரும் விளையாடிய சூது விளையாட்டுக்களை இன்று அவரவர் கைகளில் உள்ள மொபைல்களுக்குள் கொண்டு வந்துவிட்டது இணையம். சமூக வலைத்தளங்களில் இணைய பக்கங்கள் என எங்கு திரும்பினாலும் ரம்மி விளையாட வாங்க என அழைக்கின்ற விளம்பரங்கள். ஆன்லைன் ரம்மியில் பணத்தை கட்டி வெற்றி பெற முடியாமல் பணத்தை இழந்தவர்கள் தங்கள் உயிரையும் மாய்த்து கொள்கிறார்கள். சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை பலரும் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு அடிமையாகிவிட்டனர். ஆட்டத்தில் வெல்ல முடியாமல் பணத்தையும் இழந்து தங்கள் உயிரையும் மாய்த்து கொள்கிறார்கள். பலர் இந்த விளையாட்டிலிருந்து மீள முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். புதுச்சேரியில் ஆன்லைன் ரம்மியால் கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்ட விஜயகுமார் அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோ இதற்கு உதாரணம். தொடரும் இந்த மரணங்களுக்கு தீர்வுதான் என்ன? சைபர் கிரைம் துறையின் ஓய்வு பெற்ற கூடுதல் SP பாலு சுவாமிநாதனிடம் பேசினோம். அவர் கூறியது, சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கும் பயந்துதான் மனிதன் தவறு செய்யாமல் இருக்கிறான். ஆனால் ஆன்லைனில் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. தன்னுடைய அடையாளங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு வேறொரு அடையாளத்தில் உலவ முடியும். அப்படி இருக்கையில் ஆன்லைன் கேம்களில் சாதாரண மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதை அன்றாடம் பார்த்து வருகிறோம். ஆன்லைன் சூதாட்ட கேம்கள் சாதாரண மனிதனின் ஆசையை தூண்டி கேம் விளையாட வைக்கிறது. எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் சூதாட்ட கேம்களில் அந்த பக்கம் நின்று விளையாடுவது மனிதனில்லை, இயந்திரங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் தொழில்நுட்பம் ஆரம்பத்தில் மக்களின் ஆசையை தூண்டி விளையாட செய்கிறது. ஆரம்பத்தில் விளையாடும் நபருக்கு பணம் கிடைக்கிறது. எனவே மீண்டும் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தொடர்ந்து விளையாடும் போது தன்னிடம் இருக்கும் பணத்தை லாவகமாக எதிர்முனையில் இருக்கும் இயந்திரம் எடுத்துக்கொள்கிறது. இப்படி பணத்தை இழந்தவர்கள் இழந்த பணத்தை இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டிலேயே சம்பாதிக்க பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஆன்லைன் கேம்களில் இழந்த பணத்தை மீட்பதென்பது முடியாத காரியம். அதனால் பணத்தை இழந்தவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். பணத்தை மீட்டெடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு செல்கின்றனர் என்று அவர் கூறினார். இந்த விளையாட்டினால் ஏற்படும் மன உளைச்சலில் இருந்து எப்படி மீள்வது என உளவியல் ஆலோசகர் அபிஷங்கரி கூறியது. இந்த லாக்டவுன் காலத்தில் ஆன்லைன் ரம்மி பரவலாக விளையாடப்படுகிறது. விளையாடும் எல்லோருக்கும் இந்த ஆன்லைன் ரம்மியில் பணம் சம்பாதிக்கும் போது சந்தோஷம் ஏற்படுகிறது. இந்த லாக்டவுனில் பணம் சம்பாதிக்க முடிகிறது என சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த உற்சாகம் அவர்களை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ரம்மி விளையாட வைக்கிறது. சிறிது நாள்களில் ரம்மியில் சம்பாதித்த பணத்தை இழக்கும்போது தீவிரமாக விளையாட ஆரம்பிக்கிறார்கள். இப்படியாக ரம்மிக்கு அடிமையாகிறார்கள். இதற்கு அடிமையானவர்கள் மற்றவர்களுடன் பேசுவதை குறைத்து கொள்வார்கள். அதிக கோபமும் எந்த நேரமும் ரம்மியை பற்றிய நினைப்பிலும் இருப்பார்கள். ரம்மி விளையாடுவதை மற்றவர்களிடமிருந்து மறைத்து கொள்வார்கள். இதில் பணத்தை இழந்தவர்கள் நிம்மதியின்றி இதை பற்றியே யோசித்து கொண்டிருப்பார்கள். எரிச்சல், கோபம் அதிகமாகும். எல்லா செயல்களிலும் கவனச்சிதறல் ஏற்படும். யாராவது ரம்மி தவறானது, அபாயகரமானது என்று கூறினால் அவர்கள் மீது அதிக கோபம் ஏற்படும். இதனால் தூக்கம், உணவு, அவர்களின் குணாதிசயங்கள் எல்லாவற்றிலும் பிரச்சனை வரும். மன உளைச்சல் அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த விளையாட்டை அவர்களால் விட முடியாது. இது ஒரு போதையாக மாறிவிடும். இப்படி அடிமையான ஒருவர்
ரம்மிக்கு அடிமையானதிலிருந்து வெளிவர சில குறிப்புகள். ரம்மி விளையாடுவதற்கு முன்பு 10 நிமிடம் அல்லது 20 நிமிடம்தான் விளையாடப் போகிறோம் என்று நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம். இரவு தூங்கும்போது செல்போனை அருகில் வைத்து கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றும். எனவே இரவு தூங்கும்போது செல்போனை தூரத்தில் வைத்துவிட்டு தூங்கலாம். மேலும் உங்களிடம் இருக்கும் தனித்திறமைக்கென்று நேரம் ஒதுக்கலாம். உடற்பயிற்சி, வாக்கிங், வெளியே சென்று வருதல், இது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். இறுதியாக மனநல ஆலோசகரை சந்தித்து இந்த ரம்மையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கலாம் என்றார். பொழுதுபோக்கு, பணம் என இது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடாமல் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சாமானிய மக்கள் சிக்கித் தவிக்கும் இது போன்ற விபரீத விளையாட்டுகளிலிருந்து அவர்களை உடனடியாக காக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள SM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும்